பெற்றோர்களுக்கு தான். ஏன்னா இப்போ மிகப்பெரிய நோய் வந்து ஒன்று பரவிட்டு வருது. அது என்னன்னா மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை எல்லா குழந்தைகளையும் அட்டாக் பண்ணுது. அதுக்கு நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன வாங்கி சாப்பிட்றோம் வெளியில, லேசு, குர்குரே, பாப்கார்ன், ஜூஸ், இதெல்லாம் வந்து எப்போ தயாரிச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எசன்ஸ் ஊத்துறாங்க. அதில் வந்து என்ன செய்யறாங்க, ரொம்ப நாள் அந்த பாக்கெட்டை வச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யறோம், வாங்கி சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு மஞ்சக்காமாலை வருதுன்னு எல்லா டாக்டரும் சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, லேசு, குர்குரே, பாக்கெட்ல அடைக்கிற எந்த உணவையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. உங்க அம்மா பாட்டியும் சொல்லிடணும், அம்மா எனக்கு இது வாங்கி தர அதை கேட்டு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அவங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டாயம் வாங்கி தரக்கூடாது. சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு தடை செய்யப்பட்ட உணவு தான் அந்த உணவு. விற்கிறவங்க விற்பாங்க, நம்ம தான் என்ன செய்யக்கூடாது, வாங்கி சாப்பிடக்கூடாது. மஞ்சக்காமாலையிலேருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றிக்கணும்னா இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். மஞ்சக்காமாலை வந்து கல்லீரலை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். நம்ம உயிருக்கே ஆபத்தான ஒரு நோய் மஞ்சள் காமாலை. அது வர்றதுக்கு நம்மளே விஷத்தை சாப்பிடுறோம், வர வைக்கிறோம். நம்ம இந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னா எதுப்பா, இந்த மாதிரி காய்கள்லாம் நம்ம சாப்பிடலாம். இப்ப நெல்லிக்காயில என்னென்ன சுவைகள் இருக்குன்னு தெரியுமா? வைட்டமின் சி இருக்கு. என்னென்ன சுவை கேட்டு, சுவை புளிப்பு சுவை, வேற இனிப்பு சுவை, வேற என்ன செய்யும், துவர்ப்பு சுவை. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, 3 சுவைகள் இருக்கு நெல்லிக்காயில. அதனால நம்ம டெய்லி ஏழைகளின் ஆப்பிள் நெல்லிக்காய் 4 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமமான ஒரு சத்து இந்த ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா கிடைக்கும். நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காயும் பையாப்பழமும் சாப்பிடலாமா? சரி, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இருங்க, வந்து தரேன். இருங்க தரேன். இந்தாங்க, உனக்கு வாங்கிட்டேன் தம்பி. தம்பி வாங்கிட்டியா?